சார் இன்றைக்கி ஒரு ரகசிய தகவல் பேரில் இங்கே வந்து இல்லீகலாக மைன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி தகவல் வந்தது. அந்த தகவல் அடிப்படையில் நான் டூ வீலரில் வந்தேன். டூ வீலர் வந்து எல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. வேலை செஞ்சவங்க எல்லாம் விசாரித்ததில் அவங்க கூலி ஆளுங்களும் அவங்க கூலிக்கு தான் வேலைக்கு வந்தாங்கன்னு சொன்னாங்க. அவங்களோட கான்ட்ராக்டர் பேர்லையும் டிஸ்பிளே பண்ணல, அவங்க எதுவும் சொல்ல வரல. ஆனால் இதை தொடர்ந்து நான் இதை வந்து இவர்கிட்ட கேட்டிருக்கேன். மைன்ஸ் விசாரித்தப்போ மைன்ஸ்லேயும் வந்து ஒரு 15 நாள் 20 நாள் மட்டும் தான் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸ் போட்டு அந்த அக்யூஸ்டையும் இன்னும் கவர் பண்ணலன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நான் ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். மைன்ஸ் ஆஃபீஸருக்கும் சரி, நம்ம தாசில்தார் சாருக்கும் சரி, எல்லாருக்கும் ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, இங்கே ஏற்கனவே குவாரி நடக்குதுன்னு தெரிஞ்ச பின்னாடியும் நம்ம இங்கே டெய்லி ஒரு 3 ரவுண்ட்ஸ் எஸ்பி இன்ஸ்பெக்டருக்கும் சொல்ல போகிறேன், இன்ஸ்பெக்டரும் சொல்ல போகிறேன். இங்கே வந்து குவாரி நடக்குதுன்னு தெரிஞ்ச பின்னாடி கண்டிப்பாக அவங்களாம் ரவுண்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும். இனிமேல் இந்த இல்லீகல் மைன்ஸுக்கு இடம் விடாமல் இந்த நம்ம நாட்டு வளத்தையும் நேச்சுரல் ரிசோர்ஸை காப்பாற்றணும்னு சொல்லி நான் அவங்க எல்லாரும் கேட்டுக்கிறேன். அது கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ரிப்ளை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த தவறு இனிமேல் நடக்காது. எல்லாருமே ரவுண்ட்ஸில் இருந்து எல்லாருமே கண்டிப்பாக வந்து இங்கே மறுபடியும் இந்த தவறு நடக்காத மாதிரி பார்த்துப்பாங்க. சக்திவேல் யார் ஃபோன் நம்பர் இருக்கா? இங்கே இருக்காரா? எத்தனை நாள் வேலை செய்றீங்க? 6 பேர். எத்தனை இடத்துல வேலை செய்றீங்க? 20 நாளாக வேலை செய்யணும். அது ஃபஸ்ட்டு செஞ்சுடுங்க சார். அப்புறம் தான் இந்த இடத்த விட்டு கீழே வேலை செய்றீங்களா? நீங்கள் 5 பேர் நீங்கள் இங்கே வந்து கீழே செய்வாங்க. கீழே செய்வாங்க. கீழே வேலை செய்யுங்க. கீழே ஒரு 5-6 பேர் எடுக்கிறேன். கீழே 5-6 பேர் வராங்க. யார் கான்ட்ராக்டர் யார் இதுக்கு? யார் சக்திவேல் யார்? நம்பர் தெரியாமல் எப்படி நான் வேலைக்கு வந்தீங்க? நான் இல்லாமல் எப்படி வேலைக்கு வந்தேன்? சம்பளம் யார் கொடுக்க போகிறா? நாளைக்கு தானே தெரியும் சம்பளம் யார் தராங்க என்னன்னு. இப்போ எல்லாரும் உள்ள பிடிச்சி போட யார் எடுப்பா? இந்த வந்து வேலை செய்கிறீங்களே, இது பட்டா நிலமா இல்லை கவர்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கியிருக்காங்களா இல்லை புறம்போக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? பின்ன வர சொல்லுங்கள். யார் கான்ட்ராக்டர் இமீடியட்டாக வர சொல்லுங்கள். சரிங்களா? இங்கே எத்தனை நாளைக்கு வேலைக்கு வந்தீங்க? காட்டில் வேலை செஞ்சுருந்தேன் சார். எந்த காட்டில்? அது தாரமுடியில் இந்த வண்டியில் லோடில் செயற்பட்டு ஓடித்தான் அப்படின்னு பட்சத்தில் அதையும் சேர்த்து சொல்லிடலாம். டிஎன் 76M எங்கே இருந்துச்சு வண்டி இருந்துச்சு? வண்டி இப்படி உள்ளே வந்துச்சு. நான் நிற்கிறது தெரியாமல் எடுக்கிறது வந்தது. அப்படியே நேராக போயிட்டான். அவ்வளோதான் சார். அந்த பக்கம் அப்படி கொண்டு போயிடும். 078 அவர் ஊர் பார்க்குறதெல்லாம் இல்லைங்க, அது பார்க்கக்கூடாது. அவங்க ஸ்டேஷனுக்கு இதான் செய்தி. இது ஜென்ரேட்டர் எடுத்துகிட்டு க்ளோஸ்